அனைவருக்குமான ஆட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்தி வருவதாக அமைச்சர் கீதா ஜீவன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாப்பிள்ளையூரணி ஊராட்சியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 528 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா ஆகியோர் கலந்து கொண்டு குடியிருப்பை திறந்து வைத்து ஆணைகளை வழங்கினர். அப்போது பேசிய அமைச்சர், முதலமைச்சரின் நடவடிக்கையால் தமிழ்நாடு அனைத்து துறை ரீதியாகவும் வளர்ச்சி அடைந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்ந்து வருவதாக கூறினார். மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், ஒன்றிய செயலாளர் சரவணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்ற ஒரு உன்னத கோட்பாடோடு நல்லாட்சி புரிந்து வருகிறார்கள். எல்லா பகுதியும் முன்னேற வேண்டும், எல்லா பகுதியிலும் தொழில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும், எல்லா பகுதி மக்களுக்கும் நாம் வாழ்விடங்கள், அதாவது குடியிருக்க வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று கலைஞர் கனவு இல்லம் என்ற திட்டத்தின் மூலம் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு வருகிறது. அனைவருக்குமான ஆட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்தி வருவதாக அமைச்சர் கீதா ஜீவன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாப்பிள்ளையூரணி ஊராட்சியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 528 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா ஆகியோர் கலந்து கொண்டு குடியிருப்பை திறந்து வைத்து ஆணைகளை வழங்கினர். அப்போது பேசிய அமைச்சர், முதலமைச்சரின் நடவடிக்கையால் தமிழ்நாடு அனைத்து துறை ரீதியாகவும் வளர்ச்சி அடைந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்ந்து வருவதாக கூறினார். மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், ஒன்றிய செயலாளர் சரவணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்ற ஒரு உன்னத கோட்பாடோடு நல்லாட்சி புரிந்து வருகிறார்கள். எல்லா பகுதியும் முன்னேற வேண்டும், எல்லா பகுதியிலும் தொழில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும், எல்லா பகுதி மக்களுக்கும் நாம் வாழ்விடங்கள், அதாவது குடியிருக்க வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று கலைஞர் கனவு இல்லம் என்ற திட்டத்தின் மூலம் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு வருகிறது.